அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன முக்கியமான ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 100 ராக்கெட் சதமடித்த இஸ்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரோவுடைய வருங்கால திட்டங்களை பற்றி ஒரு குறிப்பு செய்தி அப்படிங்கிறது வந்துருந்துச்சு, செய்தி குறிப்பு அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நியூஸை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, உலக நாடுகளே வியக்கக்கூடிய அளவில், குறிப்பாக அமெரிக்காவில் வியந்து போகக்கூடிய அளவில் குறைவான நிதியில் மிக சிறப்பான பல திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டே வராங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா அடுத்த திட்டங்களை பற்றியும் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மனித விண்வெளி பயணம் அப்படிங்கிறது, அதாவது இஸ்ரோ 2035 பார்த்தோம்னா நமக்கு என்ன ஒரு டார்கெட்டை வச்சிருக்காங்க அப்படின்னா, பாரதிய அந்தாரிக்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்தியாவிற்கான சொந்தமான ஒரு விண்வெளி நிலையம், சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்தியாவுக்குனே சொந்தமான ஒரு விண்வெளி நிலையத்தை 2035 கட்டமைக்க இருக்காங்க, சரியா? அந்த ஒரு விண்வெளி நிலையத்துக்கு பேர் தான் பாரதிய அந்தாரிக்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா? இந்த பாரதிய அந்தாரிக்ஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னா, நம்ம செட்டப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பண்ணக்கூடாது, அதோட அலைடு செக்டார் அப்படிங்கிற குரோத்தும் நமக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, வானத்துல அந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்க போது அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு தேவையான ஃபுட்டு, அந்த விண்வெளியில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஃபுட்டை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டுமே நமக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் விண்வெளி மட்டுமே நமக்கு வளராது, விண்வெளி சார்ந்த திட்டங்கள்னால நமக்கு இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் சொல்லியிருக்காங்க, உணவு உற்பத்தியில் பல்வேறு ஆய்வுகளை ஊக்குவிக்க போகுது அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஸோ இந்த பாரதிய அந்தாரிக்ஸ் ஸ்டேஷனோட முதல் பாகம் அப்படிங்கிறது 2028 விண்ணில் செலுத்தப்பட உள்ளது அப்படிங்கிற செய்தியை நமக்கு கொடுத்திருக்காங்க. 2035 இந்த ஒரு விஷயம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது செவ்வாய் கிரக திட்டம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இந்த செவ்வாய் கிரக திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய மண், அதனுடைய வளிமண்டலம், நீர் இருப்பு, உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளது அப்படிங்கிற செய்தியை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது சந்திரயான் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. சந்திரயான் 4 அப்ஜெக்டிவ் என்னன்னா, இங்கிருந்து நம்ம ராக்கெட் அனுப்ப போறோம். அந்த ராக்கெட் போய் நமக்கு மூன்ல லேண்ட் ஆகி மூன்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்புவது தான் இந்த சந்திரயான் 4 முக்கியமான அப்ஜெக்டிவ், சரிங்களா? ஸோ அதை பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து சுக்கரயான் அப்படிங்கிறது வீனஸ்க்கு அனுப்பக்கூடிய ஒரு மிஷன், சரிங்களா? சுக்கரயான் மிஷன் எதுக்காக அப்படின்னா, வீனஸோட வளிமண்டலம், அதோடைய மேற்பரப்பு, நீர் இருப்பு ஏதாவது இருக்கா, இந்த மாதிரியான புவியியல் அம்சங்களை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக அனுப்ப போறோம். இதே மாதிரிதான் நம்ம வீனஸையும் தாண்டி ஆதித்யா L1 கூட அனுப்பியிருந்தோம் இல்லையா? ஸோ ஆதித்யா L1 அப்படிங்கிறது சூரியனோட அவுட்டர் சர்ஃபேஸை ஸ்டடி பண்றதுக்கு, சூரியனுடைய போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர் அதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்காக நம்ம அனுப்பியிருந்தோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ககன்யான் திட்டம். முதல்ல இந்தியாவோட விண்வெளி வீரர்கள் இந்தியாவோட உருவாக்கப்பட்ட ஒரு ராக்கெட் மூலியமா விண்வெளிக்கு போக போறாங்க. அது எந்த திட்டத்துக்கு கீழேனா, ககன்யான் திட்டத்துக்கு கீழே 2026 செயல்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க, சரியா? ஸோ இந்த 5 திட்டங்களையும் இஸ்ரோ வெற்றிகரமா நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடந்த 1979 தான் பார்த்தோம்னா SLV ராக்கெட் மூலியமா முதல்ல ஒரு செயற்கைக்கோளை நம்ம அனுப்புறோம். இப்ப பார்த்தோம்னா 100வது செயற்கைக்கோளையே நம்ம 100வது ராக்கெட்டே அனுப்பிட்டோம். இந்த 100வது ராக்கெட் NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட்டை எடுத்துட்டு போயிருக்கும், சரிங்களா? ஸோ இந்த 5 திட்டங்கள் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட விண்வெளித்துறை இன்னும் நாசாவுக்கு ஈக்குவலா வளர்ந்துரும் அப்படிங்கறதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது, இணையவழி விநியோக பணியாளர்கள் ஈஸ்ரம் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது பட்ஜெட் 2025 மத்திய அரசாங்கம் சொன்ன ஒரு விஷயம் தான். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களதான் இணையவழி விநியோக பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கிக் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் இருக்கக்கூடிய டெலிவரி பார்ட்னர்ஸை தான் நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தோம்னா சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இல்லாமையே இருக்கு. அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முதல் படியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இணையவழி விநியோக பணியாளர்கள் எல்லாருமே ஈஸ்ரம் தளத்துல வந்து பதிவு செய்யணும். இந்த ஈஸ்ரம் தளத்துல பதிவு செய்யக்கூடிய கிக் ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே 5 லட்சம் ரூபாய் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிக் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய செக்டார்.
கரண்ட் டேட்டா படி பார்த்தோம்னா 1 கோடி பணியாளர்கள் வந்து இருக்காங்க. நித்தி ஆயோக் அவங்களோட டேட்டா படி பார்க்குறப்ப 2029-30 ஆண்டுக்குள்ள 2.5 கோடி கிக் ஒர்க்கர்ஸ் இந்தியாவில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி திரட்டுவதில் இந்தியாவுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஸ்டார்ட் அப்கள் பற்றின ஒரு ஆய்வை நடத்தியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்தியாவில் 7000க்கும் மேற்பட்ட பெண்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஸ்டார்ட் அப்புகள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப்களுடைய ஓவராலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸில் விமன் ஹெடட் ஸ்டார்ட் அப்ஸோட பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 7.5% இருக்கு. பெண்கள் தலைமையில் அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெண்கள் தலைமையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி திரட்டுவாங்க இல்லையா, ஃபண்டிங்கை சோர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபண்டிங் சோர்ஸ் பண்ணுறதுல முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. சரிங்களா, ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா தான் முதல் இடத்துலேயே இருந்துட்டு இருக்காங்க. இந்தியா தான் இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. பெண்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் அவங்க ஃபண்டிங்கை சோர்ஸ் பண்றதுல இந்தியா 2வது இடத்துல இருக்காங்க. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2.26 லட்சம் கோடி நிதிகளை வந்து திரட்டி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா விமன் ஹெடட் ஸ்டார்ட் அப்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பெங்களூரு, அடுத்தது மும்பை, அடுத்தது டெல்லி. சரிங்களா, ஸோ டாப் 3ல இவங்க தான் இருக்காங்க. ஸோ இன்றைய செய்தித்தாளில் இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.